கோவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவலர் மீது வாலிபர் கத்தியால் குத்த முயற்சி செய்யும் காட்சிகள் நெஞ்சை நடுங்க வைக்கிறது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை தொடர்ந்து காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சொர்க்கவாசல் வழியாக சென்று வருகின்றனர். இதனால் அங்கு திருப்பூர் தெற்கு காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கே வந்த போதை ஆசாமி ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து போதையில் இருந்த வாலிபர் தான் கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து திடீரென பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசாரை ஆக்ரோஷமாக தாக்க முயற்சி செய்துள்ளார். இதனை சற்றும் எதிர்பார்க்காமல் இருந்த காவலர் ராமகிருஷ்ணன் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது இடுப்பில் இருந்த பெல்ட்டை கொண்டு அவரை தடுக்கவே அருகே இருந்த மற்ற காவலர்கள் போதை ஆசாமியை மடக்கி பிடித்து கத்தியை பிடுங்கினர். அதனைத் தொடர்ந்து போதையில் இருந்த வாலிபரை சோதனை செய்ததில் அவரிடம் மிளகாய் தூள் மற்றும் தாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் இருந்துள்ளன. போதை வாலிபரின் இத்தகைய செயலால் காவலர் ராமகிருஷ்ணன் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளார். கோவில் அருகே நடந்த இந்த சம்பவம் பக்தர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.